ரொம்ப நாளுக்கு அப்புறம் நோக்கியால இருந்து ஒரு ஸ்டைலான ஒரு ஃபிளிப் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிளிப் ஃபோன் வந்து நமக்கு வந்து நார்மலா பட்டன் ஃபோன் தான். ஆனா இந்த ஃபோன்ல 4Gக்கான VoLTE சப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ நோக்கியாவோட இந்த 2660 ஃபிளிப் ஃபோன்ல என்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. முதல்ல டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன்ல டியூவல் டிஸ்பிளே இருக்கு. அதாவது வெளியும் டிஸ்பிளே இருக்கு, உள்ளேயும் டிஸ்பிளே இருக்கு. ஃபோனுக்குள்ள வழக்கமாக நம்ம பார்க்குற டிஸ்பிளே வந்து ஒரு 2.8 இன்ச்க்கான QVGA ரெசல்யூஷன் உடைய டிஸ்பிளேயாக வருது. அது 320 x 240 பிக்சல்ஸ். அதாவது நார்மலான ஜாவா ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிஸ்பிளே தான். மற்றபடி வெளியுள்ள டிஸ்பிளே ஒரு 1.77 இன்ச்சுக்கான QQVGA டிஸ்பிளே. அதாவது ரொம்ப சின்ன டிஸ்பிளே. உள்ளுள்ள டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெளியுள்ள டிஸ்பிளே சின்னதாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக யார் கால் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து இந்த வெளியுள்ள டிஸ்பிளேல ஃபோனை வந்து ஃபிளிப் பண்ண முன்னாடி பார்க்கறதுக்காக வந்து இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மேலும் டைம் மாதிரியே ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த வெளியுள்ள டிஸ்பிளேலே காட்டும். இது போக இந்த ஃபோனில் வந்து HAC அப்படிங்கிற ஹியரிங் எய்ட் கம்பேட்டிபிலிட்டியோட ஃபீச்சர் வந்திருக்கு. அதாவது காது கேட்குறவங்க குறையா இருந்துச்சுன்னா இது வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டும் போது கூட கொஞ்சம் இந்த சவுண்ட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது போக வந்து ஆக்சிடென்டலாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒன்று கொடுக்குறாங்க. இதை டேப் பண்ணும்போது 5 காட்டுறதுக்கு உடனே SMS போகிற மாதிரியாக ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. மற்றபடி ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஒரு 1 GHz யூனிசோக்கோட T107 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் கோர் ப்ராசர் கொடுக்குறாங்க. 48 MB RAM 128 MB இன்டர்னல் ஸ்டோரேஜில் வருது. மற்றபடி 32 GB மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒருவேளை MP3 சாங்ஸ்லாம் வந்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டியூவல் சிம் சப்போர்ட் இருக்கு. 2 சிம் இருந்தாலும் ஒரு சிம்ல மட்டும் தான் நமக்கு வந்து 4Gயோட VoLTE சப்போர்ட் வருது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து நோக்கியாவோட ப்ரொப்ரைட்டரி வாய்ஸ்ல S30 அப்படிங்கிற வாய்ஸ்ல ரன் ஆகுது. பேசிக்கான ஸ்னேக் கேம்ஸ் மாதிரியான சில கேம்ஸ் வந்து இதில் இருக்கு. பேக் சைடில் ஒரு VGA கேமரா கொடுக்குறாங்க. VGA கேமரா பக்கத்தில் LED ஃபிளாஷ் சப்போர்ட் வருது. வழக்கமாக இந்த ஃபோனில் LED ஃபிளாஷ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. வயர்லெஸ் FM ரேடியோ சப்போர்ட் வருது. அதாவது ஹெட்ஃபோன்ஸ் போடாமலே நமக்கு FM ரேடியோ கேட்கலாம். MP3 பிளேயர் சப்போர்ட்டும் வருது. மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 4Gக்கான VoLTE சப்போர்ட், Bluetooth 4.2 சப்போர்ட் இருக்கு. மைக்ரோ USB 2.0 சப்போர்ட்டும் வருது. ஸோ சார்ஜிங்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரைக்கும் 1450 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி ரிமூவபிள், அதாவது பேக் சைடில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டோட்டலாக டாக் டைம் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு 2Gல வந்து 20 மணி நேரம் கிடைக்கும் சொல்றாங்க. அதே 4G வந்து யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் வரையும் தொடர்ந்து வந்து பேசலாம் சொல்றாங்க. நோக்கியாவோட அந்த 2660 ஃபிளிப் ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரைக்கும் பிளாக், ரெட், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர்ஸ் விலை அப்படின்னு பார்க்கும்போது 4699 அப்படிங்கிற விலையிலேருந்து நோக்கியா வெப்சைட்டில் தராங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த நோக்கியா ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இந்த பக்கம் மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.